இனி பெரிய உறவுகளே, நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். அப்படிங்கிறத விட சில விஷயங்கள் அப்பப்போ தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, சரிங்களா? நிறைய பேர் என்ன சொல்கிறது, இதில் சாதிச்சிட்டோம் அதில் சாதிச்சிட்டோன்னு எக்கச்சக்கமாக நம்ம விளம்பரங்களோ அல்லது சொல்கிறதோ, ஏன் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு எல்லாமே அதிகப்படியாக நம்ம செய்துக்கிட்டே இருப்போம், சரிங்களா? ஏன் நான் உட்பட அதுதான், சரிங்களா? ஆனால் சில விஷயங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது சில பேர் எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்திருந்தாலும் அமைதியாக சைலண்ட்டாக அப்படியே இருப்பாங்க. நம்ம அதை பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு சிலரில் அதான் குணத்துக்கு தகுந்த மாதிரி பார்வை ஓட்டுறது தான். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, பார் ஆணவத்தில் பேசவே மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் என்னம்பாங்கன்னா, என்னமோ வளர வளர என்ன சொல்கிறது, யாரும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ஆனோ பண்ணால் ஏதோ ஒன்று பண்ணும்போது சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக ஒரு ட்விஸ்டான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த திமிரெல்லாம் காட்டுறதுக்கு உண்டு அவனுக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஏதாவது நடக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இங்கிருந்து வர்றது. நல்லவங்களுக்கு அப்படி தோணாது. அதாவது நல்லதை யோசிக்கிறவங்களுக்கு ஒருபோதுமே அப்படி தோணாது. என்ன தோணாதுன்னா, அண்ணே அப்பா எவ்வளோ சிரமத்துக்கு இடையில அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த இடத்துல 2-3 விஷயம் இருக்குது. என்னென்னா, சாதிச்சாங்க, வாழ்க்கையில் முன்னேறினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள நிம்மதியாக இருக்க விடாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சரிங்களா? ஒரு சிலர் தன்னை பெரிய நான் இது தெரியும் அது தெரியும் அப்படிங்கிறத சுத்தமாகவே காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன் அவங்க அப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்னடக்கம், அந்த தன்னடக்கம் அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வரும். இன்னொன்று, இங்கே மக்களுக்கு ஏன் ஒரு சிலர் நான் இது சாதிச்சிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு விரும்புறதில்ல அப்படின்னா, இங்கே உண்மையான நிலவரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க சொல்கிறது பெருசு இல்லை, இங்கே கேட்குறவங்களுடைய காதுகளினுடைய நிலை தான் ரொம்ப பெருசு. இன்னொரு விஷயமும் இருக்குது அது கூட. எப்படின்னா, நாம் வளர்ந்துட்டோம், நாம் பெரியாள் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் கொஞ்சம் விலக ஆரம்பிப்பாங்க. என்னென்னா, இவங்க இவ்வளோ பெருசாக நினைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட சந்திக்கிறாங்கும்போது நாம் போய் பார்த்தா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு சூழலை தனக்குள்ளே விதைச்சிக்கிட்டு சரியாக பேசாமல் பிடிக்காமல் இந்த மாதிரியெல்லாம் ஒதுங்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறது, அமைதியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை புரியாமல் ரொம்ப ஆடி யாருமே இல்லாமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க.